Hello everyone, welcome to Study with Rohini channel. In the video la chapter 2 measurements la exercise 2.2 la first sum வந்து பார்க்குறோம். Find the area of the rhombus PQRS shown in the following figures அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டயக்ராமில் நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டயக்னல்ஸோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு டயக்ராமில் வந்து பேஸ் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டயக்னல் ஒன்னுன்னு வந்து எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம், D1 D2ன்னு. ஸோ D1 வந்து 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன் அண்ட் D2 வந்து 16 சென்டிமீட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் த rhombus is equal to half into D1 into D2. So half into 8 into 16. So 2 one time, இது 2 4 times. 16 4s are 64 square centimeter. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பேஸ் அண்ட் இது வந்து ஹைட். ஸோ பேஸ் B is equal to 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹைட் H is equal to 11 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த rhombus is equal to base into height which is 15 into 11, 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம். ஒன்று சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதுங்க, இல்லைன்னா ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதுங்க, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். Find the area of a rhombus whose base is 14 centimeter and height வந்து 9 centimeter வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ராம்பஸ் வந்து இருக்கு, அந்த ராம்பஸோட ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அண்ட் ஹைட் ஆஃப் த ராம்பஸ் வந்து 9 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் B is equal to 14 centimeter and height H வந்து 9 centimeter and area equal to base into height which is 14 into 9. So 9 4s are 36, 9 one time 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் வந்து ஏரியா ஆஃப் த ராம்பஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ தேர்ட் கொஷனில் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் டயக்னல் 1ம் டயக்னல் 2ம் வந்து கொடுத்துட்டாங்க, ஏரியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டயக்னல் 1 வந்து 19 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, டயக்னல் 2 வந்து 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் rhombus find out பண்றோம், half into D1 into D2. so half into 19 into 16, 2 one time, இது 2 8 times, 19 into 8. so 19 into 8, 9 8s are 72, 8 one time, 8 plus 7, 152. so 152 centimeter square. ஸோ இங்கே வந்து 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா D1 வந்து 26 மீட்டர்னு வந்து கொடுத்துருக்காங்க, D2 வந்து கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். அண்ட் அதுக்கு பதிலாக வந்து ஏரியா கொடுத்துட்டாங்க 468 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா is equal to area of the rhombus is half into D1 into D2. so area வந்து என்னது 468 equal to half into 26 into D2 வந்து வரும். இது 2 one time, இது 2 13 times. ஸோ இப்போ 468 by 13 is equal to D2 அப்படின்னு வந்து வரும். இதை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். 468 13ஆல் வந்து டிவைட் பண்ணுறேன்.
ஸோ 13 3s are 39 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணுறோம் சைன் சேஞ்ச் பண்ணி. ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 3 வந்துடும், இங்கே 1 வந்து பாரோ ஆகி வரும். ஸோ 7 அண்ட் இங்கே வந்து 8 வந்து நம்ம திருப்பியும் கீழே கொண்டு வரோம். அண்ட் 13 into 6 வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். 6 3s are 18, 78. ஸோ இங்க 78 வந்துடும் 0. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது, D2 will be equal to 36 centimeter. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ D1 இஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். D2 வேல்யூ 12 millimeter அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏரியா வந்து 180 millimeter ஸ்கொயர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into D1 into D2 அப்படின்னு வந்து வரும். ஸோ half into D1 தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். D2 வந்து 12 கொடுத்துருக்காங்க. 180 2 1 time, இது 2 6 times. ஸோ D1 equal to 180. இந்த 6 இந்த பக்கம் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிடும். 180 by 6 வந்து ஆயிடும். ஸோ இங்கேயுமே நம்ம அதை தான் பண்ணோம். 13 வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பக்கம் கொண்டு வந்தோம். மல்டிப்ளிகேஷன்ல இருந்த 13 அதர் சைடு டிரான்ஸ்பர் ஆகும் போது நம்மளுக்கு டிவிஷனா ஆயிடும். இங்கேயும் அதே மாதிரி தான் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அதர் சைடு வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஸோ 6 1 time, இது வந்து 3s are 18, 0 இருக்கும். ஸோ D1 is equal to 30 millimeter. இதான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். ஸோ இங்க வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்க செகண்ட் சப்டிவிஷன்ல D2 வேல்யூ வந்து என்னது 36 மீட்டர். அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன்ல D1 வந்து 30 millimeter. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். The fourth questionல வந்து என்ன கொடுத்திருக்காங்க, the area of a rhombus is 100 square centimeter. So area வந்து கொடுத்துட்டாங்க 100 square centimeter அப்படின்ற அந்த length of one of its diagonal. So D1 வந்து 8 centimeter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. Length of the other diagonal D2 வந்து find out பண்ணோம். So area of the rhombus is a half into D1 into D2 வந்து வரும். ஏரியா வந்து 100 equal to half into 8 into D2 அப்படின்னு வந்து வரும். 2 1 time, the 2 4 times. 4 வந்து இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது என்னவாகும், டிரான்ஸ்பர் ஆகும் போது மல்டிப்ளிகேஷன் டிவிஷனா மாறிடும். ஸோ ஈக்குவல் டு D2. இது வந்து 2 2s are 4, இது 2 5s are 10, 0 வந்துடும். 2 1 time, இது வந்து 2 2s are 4, 1 கேரி ஓவர், அப்பனா வந்து 2 5s are. அப்போ D2 is equal to 25 centimeter. இதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபோர்த் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 5 வந்து பார்க்கலாம். Question number 5ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, a sweet is in the shape of a rhombus whose diagonals are given as 4 and 5 centimeter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ diagonals வந்து என்ன கொடுத்திருக்காங்க, diagonals D1 வந்து 4 centimeter எடுத்துக்கலாம், D2 வந்து 5 centimeter அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். The surface of the sweet should be covered by an aluminum foil அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. Find the cost of the aluminum foil used for 400 such sweets at the rate of 7 rupees per 100 square centimeter. ஸோ இங்க வந்து 100 square centimeter தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. ஸோ நம்ம எந்த சேஞ்சும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ டயக்னல்ஸை வச்சு ஃபர்ஸ்ட் ஏரியாவை வந்து கண்டுபிடிப்போம். இங்க வந்து 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு 7 rupees சார்ஜ் பண்றாங்க. அப்ப மொத்தம் எவ்வளவு ஸ்கொயர் சென்டிமீட்டர் வருது அப்படின்றது வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஏரியா ஆஃப் rhombus shaped sweet is equal to half into D1 into D2, which is a half into 4 into 5. 2 2s are, so it is 10 centimeter square. ஸோ 10 centimeter square வந்து கிடைச்சிருக்கு. அலுமினியம் ஃபாயில் ஒரு ஸ்வீட் கவர் பண்றதுக்கு எவ்வளவு யூஸ் பண்றோம், 10 centimeter square வந்து யூஸ் பண்றோம். அலுமினியம் ஃபாயில் used to cover
ஒன் ஸ்வீட், ஒரு ஸ்வீட் கவர் பண்றதுக்கு தேவைப்படுற அலுமினியம் ஃபாயில் வந்து 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ therefore அலுமினியம் foil used to cover 400 such sweets. அப்போ வந்து எவ்வளவு வரும் நம்மளுக்கு 400 into 10 வந்து நம்மளுக்கு வரும் 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அலுமினியம் ஃபாயிலோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபாயில் ஃபார் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து 7 rupees அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ therefore காஸ்ட் ஆஃப் அலுமினியம் ஃபார் 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர், இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 4000 into 7 by 100 வரும். இதை வந்து 4000, அதாவது 100 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு 7 rupees வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்போ 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா இதை வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப என்ன வரும், 4000 into 7 equal to 100 into x வரும். x தான் நம்மளுக்கு தேவை. x is equal to 4000 into 7 by 100 அப்படின்னு வந்து எழுதுவோம். இதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ இங்க வந்து 2 0 வந்து கேன்சல் ஆயிடும். 7 4s are 28, 0 வந்து வந்துடும். ஸோ மொத்தம் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆகுது அலுமினியம் ஃபாயிலுக்கு ஃபார் 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இஸ் 280 rupees. Therefore cost of aluminum foil used is equal to 280 rupees. இதான் வந்து ஆன்சர் ஃபார் 5th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 6th question வந்து பார்ப்போம். ஸோ 6th questionல இருந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் questions தான். The area of the rhombus with side 4 and height 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஏரியா நம்ம வந்து என்னன்னு எடுத்துப்போம், பேஸ் இன்டூ ஹைட் 4 into 3 which is 12 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது ஆப்ஷன் 3 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது வந்து 7th one, the area of the rhombus whose when both diagonal measuring 8 centimeter, ரெண்டு டயகனலுமே வந்து 8 centimeter கொடுத்திருக்காங்க. அப்ப டயகனல் கொடுத்தாங்கன்னா ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஃபார்முலா half into d1 d2. இங்க வந்து d1 d2 ரெண்டுமே ஈக்குவல் டு 8 centimeter அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ half into 8 into 8, இது வந்து 4 times 32 ஸ்கொயர் சென்டிமீட்டர், அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து ஆன்சர். Next 8th question, the area of the rhombus is 128 square centimeter. ஏரியா வந்து 128 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த length of one diagonal வந்து 32 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. length of the other diagonal find out பண்ணும். So half into d1 into d2 equal to area 128. So half into 32 into d2 equal to 128. 2 1 time, இது வந்து 2 16 times. So d2 equal to 128 by 16 வந்து நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும். இந்த 2 டேபிள்ஸ்லயும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து என்னது, இது வந்து 4 டேபிள்ஸ்லயும் நீங்க சிம்பிளிஃபை பண்ணலாம். 4 4s are 16, இது 4 3s are 12, 4 2s are 4 1 time, 4 8s are 32. ஸோ 8 சென்டிமீட்டர் தான் வந்து ஆன்சர். Next 9th question, the height of the rhombus whose area 96 square centimeter and side 24 கொடுத்திருக்காங்க. பேஸ் இன்டூ ஹைட் வந்து ஏரியான்னு தெரியும். ஸோ ஏரியா, ஸோ பேஸ் வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க 24 into height equal to 96. ஸோ height equal to 96 by 24 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். 6 4s are 24, இது வந்து 4 2s are 8, 4
4s are வந்து 16 வந்து வரும். 6 1 time 6 4s are 24 வந்து வரும். ஸோ ஆன்சர் வந்து 4 centimeter. Next, last one, the angle between the diagonals. So last question, the angle between the diagonals of a rhombus வந்து கேட்டிருக்காங்க. So angles of a rhombus வந்து என்னது, it bisect at right angles அப்படின்றது ப்ராப்பர்ட்டி நம்ம ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து படிச்சிருக்கோம். ஸோ அப்போ angle between the diagonals of the rhombus is 90 degree. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட வந்து இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம 2.3 இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் அது ரிலேட்டடா சம்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.